ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்டிஏ டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். இந்த வீடியோவில் த பெஸ்ட் ஸ்கூல் இன் இந்தியா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் வந்து லாஸ்ட் இயர் எடுத்த கணக்கெடுப்பில் எந்த ஸ்கூல் வந்து இந்தியாவிலேயே வந்து தி பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ரன் ஆகுற ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூலுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ஐஎம்சி ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ்னா என்ன, எப்படி வந்து இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது, யாரெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்குமா, அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி வந்து சீட்ஸ்லாம் ரிசர்வ் பண்ணுவாங்க, ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா, இதை பற்றியெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னால ஸோ உங்களுக்கு வந்து இது இது இந்த ஸ்கூலில் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். கம்பேர்ட் டு அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஸ்கூல் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து டேராடூன்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ இது மாதிரி 3 மிலிட்ரி ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஆர்ஐஎம்சி, ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ். இது தவிர்த்து ஆர்எம்எஸ், ராஷ்டிரிய மிலிட்ரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு மிலிட்ரி ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் சைனிக் ஸ்கூல் அப்படின்ற 3 மிலிட்ரி ஸ்கூல்ஸ் இருக்கு. இதுல இதுல இந்த 3 ஸ்கூல்ஸுமே ஈக்குவலன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே, இந்த 3 ஸ்கூல்ஸ்ல வந்து ஆர்ஐஎம்சி வந்து கம்பேரபிளா தி பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ஐஎம்சில என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஐஎம்சில நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ஆர் இந்தியன் நேவல் அகாடமி. ஸோ இது வந்து 12th முடிச்சதும் ஆஃபீஸர் ஆறதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு வந்து பசங்கள வந்து கிளாஸ் 8th இருந்து எடுத்து ட்ரெயின் பண்ணி 5 வருஷம் ட்ரைனிங் குடுப்பாங்க. ட்ரைனிங் முடிஞ்சு இந்த ஸ்கூல்ஸ் இந்த மிலிட்டரி இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ட்ரைனிங்க்கு வந்து அனுப்புவாங்க ஆஃபீஸராக. ஸோ இது வந்து ஒரு இன்டர் சர்வீஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு பொதுவான ஒரு ஸ்கூல் இது. வந்து கேட்டகரி ஏ சர்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அதாவது போர்டிங் ஸ்கூல் இது. இவங்க வந்து மெயினா வந்து மிலிட்டரியில வந்து லீடர் ஷிப்காக வந்து இந்த ஸ்கூல்ல வந்து 8வது வயசு 8வது ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸை இன்டேக் பண்ணி, அவங்களுக்கு வந்து மிலிட்டரியில வந்து லீடரா எப்படி போறது, எது மா லீடர்ஷிப் மிலிட்டரி ப்ரொஃபஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இவங்கள வந்து ட்ரெயின் பண்றாங்க. இந்த ஸ்கூல் வந்து 5 வருஷம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து படிப்பாங்க. அதாவது 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கூல்ல வந்து படிப்பாங்க. 12th முடிஞ்சதும் அவங்க வந்து என்டிஏல போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த என்டிஏ எக்ஸாம் வந்து ஒரு யுபிஎஸ்சி போர்ட், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த போர்டு வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னாலுமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஜாயினிங் ப்ரொசீஜர்ல எந்த ஒரு ரிசர்வேஷனுமே இருக்காது. இந்த ஸ்கூல வந்து ஒரு நர்சரி ஆஃப் லீடர்ஷிப் அப்படி சொல்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஸ்கூல் வந்துட்டு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ஆர் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி ஆர் மிலிட்ரி அகாடமி, இது மாதிரி ஆஃபீஸர்ஸை வந்து தயார் பண்ற மிலிட்ரி ட்ரைனிங் அகாடமிஸ்க்கு வந்து இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இருந்து நிறைய பேர் போயிட்டு அங்க ஜாயின் பண்றாங்க. இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ 11.5 வயசுல இருந்து இன்டேக் பண்றாங்க. அதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இன்டேக் பண்றாங்க. இந்த ஸ்கூலோட கரிக்குலமே மத்த ஸ்கூல்ஸ விட ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செமஸ்டர் பேசிஸ்ல ரன் ஆகுற ஸ்கூல். இந்த ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ பேட்டர்னோ, இல்ல வந்து அ ஏதோ ஸ்டேட் போர்ட் பேட்டர்னோ, இல்ல அதர் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குன்னே ஒரு அகாடமிக் பேட்டர்ன் இருக்கு. இந்த ஆர்ஐஎம்சில செமஸ்டர் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ட வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்த வந்து 2 செமஸ்டரா வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 2 முக்கியமான டெர்ம் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ப்ரிங் டெர்மு, இன்னொன்னு வந்து ஆட்டம் டெர்ம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 17 ஜனவரியில ஸ்கூல் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, 31 மேக்குள்ளேயே ஒரு செமஸ்டர் முடிஞ்சிடும். செமஸ்டர் முடிஞ்சதும் ஒரு வெக்கேஷன் ஹாலிடே விடுவாங்க. ஒரு 1 1/2 மாசத்துக்கு வந்து ஒரு சம்மர் ஹாலிடே, வெக்கேஷன் ஹாலிடே இருக்கும். அத தொடர்ந்து நெக்ஸ்ட் டெர்ம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அது வந்து 17 ஜூலைல இருந்து
30 நவம்பர் வரைக்கும் நடக்கும். அகைன் வந்து ஒரு வெக்கேஷன், வின்டர் வெக்கேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம கண்ட்ரிலயே ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மிலிட்டரி இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இது ஸ்டார்ட் பண்ணி 100 வருஷம் ஆகுதாம். 1922ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 100 வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி ஒரு லெகசி இருக்கிற ஸ்கூல்ல வந்து லைக் ஜாயின் பண்ணோம்னாலே, அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கான இது வந்து நீங்க பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்கூல்ல வந்து எப்படி வந்து இந்த ஸ்கூலோட ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க பிரின்சிபல் இப்போ வந்து ஒரு ஸ்கூல்னா அவங்களோட ஹெட் வந்து பிரின்சிபல் சொல்லுவாங்க இல்லையா? இங்க வந்து கமாண்டன்ட் தான் இந்த ஸ்கூலோட ஹெட்டா இருப்பாங்க. அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களா இருப்பாங்க. ஆர்மில கர்னல் ரேங்க் இல்ல அதுக்கு ஈக்குவலன்ட் ரேங்க்ல வந்து நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல வந்து சர்விங் பண்றவங்க தான் இந்த கமாண்டன்ட்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க தவிர்த்து அதர் ஆபீசர்ஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ற ஆபீசர்ஸ் பிளஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் வந்து இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் இந்த ஸ்கூல்ல என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் டீச்சர் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1:12 அப்படி சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்கூல்ல இன்டேக் பண்ற ஸ்டூடெண்டோட எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ட தான் இந்தியா ஃபுல்லா இன்டேக் பண்றாங்க. அப்போ எவ்ளோ குவாலிட்டியான ஒரு டீச்சிங்கோ, இல்ல எவ்ளோ குவாலிட்டியா அவங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட மெயின்டெயின் பண்றாங்கன்னு சொல்லி யோசிங்க. இந்த செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுல ஸ்டூடெண்ட் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அடுத்து வந்து இன்டர்வியூ நடக்கும். அடுத்து வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து கிளாஸ் 8க்கு மட்டும் தான் அவங்க அட்மிஷன்ஸ். கிளாஸ் 8ல இருந்து தான் அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த அட்மிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் 2 டெர்ம் வந்து அட்மிஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. ஒண்ணு ஜூலை மாசத்துல, இன்னொன்னு வந்து ஜனவரி மாசத்துல. ஸோ இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 ஸ்டூடெண்ட்ட தான் ஒரு டெர்முக்கு வந்து இன்டேக் பண்றாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 50 பேரு தான் இந்த ஸ்கூல் இன்டேக் பண்ணுது. ஆனா ஏக்கர் கணக்குல இருக்குங்க இந்த ஸ்கூல். ஓகேங்களா? அவ்ளோ லஷ் கிரீனா வந்து சூப்பர்பான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கும் இந்த ஸ்கூல். இதுல வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கேண்டிடேட்ட வந்து இன்டேக் பண்றாங்க. இன்கேஸ் ஸ்டேட் வந்து பெரிய ஸ்டேட்டு இல்ல வந்து நெறைய பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல 2 வேக்கன்சி வந்து அலோகேட் பண்றாங்க. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் 1 இல்லன்னா 2 வேக்கன்சி வந்து இந்த ஸ்கூல் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த டேட் எந்த டேட்ல வந்து இந்த எக்ஸாம் நடக்கும்? எப்போ வந்து இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யூசுவலா ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி மாசத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஜூன் ஜாயினிங்க்கு. ஆகஸ்ட்ல வந்து ஓப்பன் ஆகும். டிசம்பர் டெர்ம்க்கு. இப்ப ஜூன் டெர்ம்க்கு வந்து இப்ப நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு. இதுக்கான கடைசி டேட் அப்ளை பண்றது வந்து ஏப்ரல்ல வந்து வரும். அதே மாதிரி டிசம்பர்ல வந்து நீங்க எக்ஸாம் குடுக்க போறீங்க அப்டின்னா, உங்களோட லாஸ்ட் டேட் இதுக்கு அப்ளை பண்றது வந்து அக்டோபர் மாசத்துல வந்து அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து 2 டைம் நடக்கும். ஒரு வருஷத்துல. ஒண்ணு வந்து ஜூன் மாசம் நடக்கும். இன்னொன்னு வந்து டிசம்பர் மாசம் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஜூன் வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஜூன் 2024ல வந்து நடக்க போது. இது வந்து இந்த எக்ஸாம் வந்து அந்த ஸ்டேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் நடக்கும். இப்போ தமிழ்நாடுன்னா சென்னையில தான் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆர்ஐஎம்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 19 பிப்ரவரியிலருந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, 15 ஏப்ரல் 2024க்குள்ள வந்து நீங்க அ சப்மிட் வந்து பண்ணிடணும். அப்பதான் ஜூன் 1ஆம் தேதி வந்து நீங்க எக்ஸாம் வந்து குடுக்க முடியும். இதுக்கு வந்து யார் எக்ஸாக்ட்டா இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம்? எந்த டேட் ஆஃப் பர்த்ல வந்து அப்ளை பண்ணலாம் அப்டி பார்த்தீங்கன்னா, பசங்க, பொண்ணுங்க 2 பேருமே இந்த எக்ஸாம் குடுக்க எலிஜிபிள். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து ஜூன் டெர்ம்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்டின்னா, 2 ஜனவரி 2012க்கு அப்புறம் பொறந்திருக்கணும். 1 ஜூலை 2013 இந்த 2 டேட் உட்பட இந்த 2 டேட்க்குள்ள பொறந்தவங்க வந்து இந்த எக்ஸாம் குடுக்க எலிஜிபிள். மேம் நான் இப்ப 6த் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கேன். இப்ப நான் எப்படி வந்து 8த் ஸ்டாண்டர்ட்க்கு எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்றது அப்டின்னா, 7த் ஸ்டாண்டர்ட் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரமோட் ஆகி டைரக்ட்டா 8த் ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணிருவீங்க. நெக்ஸ்ட் டிசம்பர் எக்ஸாம்க்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஜூலை 2012க்கு அப்புறம் பொறந்திருக்கணும். 1 ஜனவரி 2014 இந்த 2 டேட்க்கு உட்பட்ட அதுக்குள்ள பொறந்திருக்கவங்க வந்து இந்த எக்ஸாம் குடுக்க எலிஜிபிள்.
சிம்பிளா சொல்லணும்னா 11:30 வயசுலேருந்து 13 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல இருந்துலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின் வரும். இங்கிலீஷ்ல வந்து 125 மார்க்குக்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து 200 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. ஜெனரல் நாலேட்ஜ் வந்து 75 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த ஜெனரல் நாலேட்ஜ் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் எம்சிக்யூஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது 2ம் நீங்க ஸ்கூல்ல எழுதுற மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் வந்து எழுதுவீங்க. இதுல வந்து உங்களுக்கு மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 மார்க், 10 மார்க்ஸ் இது மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுவீங்க 200 மார்க்குக்கு. இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல்ல எழுதுற அதே தான். எஸ்ஸே ரைட்டிங்கு, அப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங்கு, ப்ரிசைஸ் ரைட்டிங்கு, ஒரு பேசேஜ் குடுத்து அதுக்கு கீழ வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது. இத பேஸ் பண்ணி உங்க ஸ்கூல்ல என்ன ஃபாலோ பண்றீங்களோ, அததான் வந்து இந்த இங்கிலீஷ் பேப்பர்லயும் கேட்கறாங்க. அதுக்கு வந்து இங்க நம்ம ட்ரெய்னிங்கும் ப்ரொவைட் பண்றோம். இந்த எக்ஸாம் இந்த 3 பேப்பர்லயும் நீங்க எவ்ளோ மார்க் எடுத்தா பாஸ் அப்டின்னா, நீங்க வெறும் 50% பாதிக்கு பாதி மார்க் எடுத்தா நீங்க வந்து பாஸ் ஆயிடலாம் இந்த எக்ஸாம். இப்ப மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து 200 மார்க்குக்கு வந்து கேட்கறாங்க அப்டின்னா, நீங்க 100 மார்க் கடந்துட்டீங்க, 100 மார்க் மேல கிராஸ் ஆயிட்டீங்கனாலே, நீங்க இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ வந்து அ நடக்கும். இன்டர்வியூ வந்து எங்க நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீசர் இருப்பாங்க, ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீசர் இருப்பாங்க, 3 கர்னல் ஈக்குவலன்ட் ரேங்க் ஆஃபீசர் இருப்பாங்க. ஸோ இந்த 5 பேர் பேனல்ல தான் இந்த இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ண போறாங்க. யோசிச்சு பாருங்க 8வது படிக்கிற குழந்தைக்கு இவ்ளோ பெரிய ஆஃபீசர்ஸோட இன்டர்வியூ பேனல்ல வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. இத தொடர்ந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து 450 மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து அ கண்டக்ட் பண்ணுவாங்க. மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு வந்து இதுதான் பேசிக்கான சிலபஸ். அரித்மெட்டிக்ஸ், அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன் இத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேசேஜ் குடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கறது, போயம் இது வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக்சர் குடுத்து, அத வச்சு நீங்க வந்து ஒரு ஸ்டோரி எழுதுறது, லெட்டர் ரைட்டிங்கு, அப்புறம் வந்து கிராமர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ்ல வந்து எது மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்டின்னா, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல நீங்க படிக்கிற சயின்ஸ், அப்புறம் சோசியல் சயின்ஸ்ல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்புறம் வந்து கிளாஸ் ரூம் கிளாஸஸ் வந்து என்டிஐ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இதுல வந்து நீங்க சேர்ந்து இந்த ஆர்ஐஎம்சி வந்து இது தவிர்த்து சைனிக் அப்புறம் வந்து ஆர்எம்எஸ் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இது மாதிரி கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்க எக்ஸாம் போக விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, இது கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க இதுக்கான ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைனிங் வந்து ஆன்லைன்லயும் ப்ரொவைட் பண்றோம். கிளாஸ் ரூம்லயும் இருக்கு. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ, அதுல ஜாயின் பண்ணி நீங்க இந்த எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணலாம். இது தொடர்ந்து நம்ம எப்படி வந்து இந்த ஆர்ஐஎம்சிக்கு வந்து அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.